என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேர் மணிகண்டன். இதுதான் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவை பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய புரிதல் உங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு ஜென் துறவியை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களும் நிறைய பக்தர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஹாலில். கையில் ஒரு பட்டு ஆடையை எடுத்துக்கிட்டு அந்த ஜென் துறவி அந்த ஹாலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த ஜென் துறவி இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பட்டு துணியை வச்சிருக்காரு கையில், அவர் எப்பயுமே விலை உயர்ந்த துணியை வச்சிருக்க மாட்டாருன்ட்டு அவர் என்னமோ சொல்ல வராருன்ட்டு எல்லாரும் அவர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஜென் துறவி கேட்குறாரு, காமிச்சு இது என்னதுன்னு கேட்குறாரு. எல்லாரும் இது விலை உயர்ந்த பட்டு துணி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜென் துறவி என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு 5 முடிச்சு போடுறாரு. இப்போ காமிச்சு இது என்னதுன்னு கேட்குறாரு. அப்போ எல்லாரும் இது பட்டு துணியால் ஆன அதே பட்டு துணி தான் சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு கேட்டதுக்கு இல்லை எந்த மாற்றமும் இல்லை, அதே துணி தான். அப்போ புத்தர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜென் துறவி என்ன சொல்கிறாருன்னா, இந்த துணி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம்தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். இதில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, இந்த முடிச்சுக்களை நான் அவிழ்த்துட்டேன், நீங்கள் அவுக்கல என்று சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த ஜென் துறவியை பார்த்து ஒரு பக்தன் கேட்குறாரு, அப்போ இந்த முடிச்சியெல்லாம் என்னதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி ஒன்னொன்னா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த முடிச்சு இருக்கிறதுனால நீங்கள் அங்கே இருக்கீங்க, அந்த முடிச்சிலேருந்து வெளில வந்ததுனால நான் இங்கே இருக்கேன்ட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. அந்த 5 முடிச்சுகள் என்னன்ட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு முடிச்சு வன்முறை என்றது என்னன்னா, சொல்லால் செயலால் நீங்கள் மற்றவங்களை துன்புறுத்துறது, உங்களை நீங்கள் துன்புறுத்தி கொள்வது. இது என்னது, இது மற்றவங்களை துன்புறுத்துறது ஓகே, அது என்ன உங்களை நீங்கள் துன்புறுத்துக்கிறது. அதாவது காலையில் எழுந்ததும் நம்ம முதல்ல பண்ணுற வேலை என்னன்னா மொபைல் எடுத்து பார்க்குறது. அந்த மொபைல் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மொபைலில் வர வயலன்ஸான விஷயம், அதை பார்க்கும்போது நம்ம மனதால் நம்மளுக்கே தெரியாமல் அது ஒரு பதிவாக போய் சேர்றதுனால அது நம்ம துன்புறுத்திக்கிறதா மாறிடுது. நம்ம இன்னொருத்தரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்மளும் துன்புறுத்திக்க கூடாதுன்றது தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் கிரீடி, பேராசைன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுறதை விட அது மேலே அதிகமாக ஆசை வச்சு நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் வச்சுக்கணும்ன்ற ஒரு மனநிலை இருக்கிறது தான் பேராசை. மூணாவது அன்ட்ரூத்ஃபுல், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று சொல்றது, அதை பற்றி நம்மளுக்கு தேவைன்ட்டு அந்த உண்மை தன்மை இல்லாமல் மற்றவங்களை ஏமாத்துறது, அதெல்லாம் அன்ட்ரூத்ஃபுல்குள்ள வருது. நாலாவது ஈகோ தான், எல்லாம் தெரியும், அவன் தான் தப்பு பண்ணான், நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு பெரிய விஷயம்ட்டு நம்ம எண்ணத்தை டாமினேட் பண்ண வைக்கிறோம் தெரியுமா. ஸோ இதுதான் ஈகோன்ட்டு சொல்றது. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அற்ற தன்மை. ஸோ இது என்னன்னா, நான் யாருன்னே தெரியல, என் மனம் போக்குல நான் சென்று கொண்டிருப்பது, இதுதான் விழிப்புணர்வு இல்லாத தன்மை. எனக்கு தேவை, நான் ஏதோ செஞ்சுட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தோண்டிச்சு செஞ்சுட்டேன் என்று சொல்லுவாங்க. இதுதான் இந்த 5 விஷயம். இதை சொன்ன உடனே அந்த ஜென் துறவி கிட்ட அவருடைய பிரதான சிஷ்யர் சொல்றாரு, சரி ஓகே, இந்த 5 விஷயத்த சொல்லிட்டீங்க, ஆனா இதை எப்படி நான் அழுக்கிறது இல்லை உங்க நிலைக்கு வர்றது அன்ட்டு கேட்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி என்ன பண்றாரு, அந்த துணியில முடிச்சுகள் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் இழுக்கிறாரு. இழுக்கும்போது என்ன ஆகும், இழுத்த உடனே அந்த முடிகள் இன்னும் இறுக்கமாகும் போது அதை கயிற்றுறது இன்னும் கஷ்டமா போயிடுது. ஸோ இந்த ஜென் துறவியோடைய சிஷ்யன் என்ன சொல்றாருன்னா, நீங்க டைட்டா பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த முடி இன்னும் இறுகிடுச்சுன்னா இன்னும் கயிற்றுறது சிரமமா போயிடும். ஸோ உடனே அந்த ஜென் துறவி சிஷ்யன்கிட்ட கேட்கிறாரு, சரி ஓகே நீயே சொல்லி எப்படி கயிற்றுறது. அதுக்கு அந்த சிஷ்யன் சொல்றாரு, ஒரு முடிச்சியா கயிட்டினோம்னா எல்லாத்தையுமே கயிட்டிடலாம்.
உடனே இந்த ஜென் துறவி கேட்கிறாரு, சரி ஒரு முடிச்சியா கயிட்டலாம்னு சொல்றேன், எந்த முடிச்சியை முதல்ல கயிட்டணும்? ஈகோவை கயிட்டணுமா? இப்போ எந்த முடிச்ச கயிட்டினா உங்களால வந்துட்டு எல்லாத்தையும் கயிட்ட முடியும்? ஈகோவை கயிட்டணுமா, இல்லைன்னா வேற எந்த முடிய கயிட்டணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சிஷியனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வந்து அந்த ஜென் துறவி சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அன்அவேர்னஸ், விழிப்புணர்வு அற்ற தன்மை, அந்த 5வது பாயிண்ட் சொன்னோம் தெரியுங்களா? அந்த முடிச்ச அவிழ்த்துட்டோம்னா மீதி எல்லா முடிச்சையுமே ஈஸியா அவிழ்த்திடலாம். அது எப்படி அந்த 5வது முடிச்ச அந்த அன்அவேர்னஸ் என்ற முடிச்ச கயிட்டினோம்னா எப்படி மற்ற முடிச்ச எல்லாம் ஈஸியா விலகிடும்னு சொல்றாரு? யாருக்குமே புரியல. எல்லாரும் உத்து கவனிக்கிறாங்க. அப்ப அந்த ஜென் துறவி சொல்றாரு, இந்த மனதில் எழும் விஷயங்களை எல்லாத்தையுமே நான் சொல்றோம் தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய அறியாமை. இதுல இருந்து நீங்க விடுவிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா முடிச்சிலிருந்தும் வெளில வந்துடலாம். இப்போ உங்களுக்கு என்ன எண்ணங்கள் ஓடுதோ, ஸோ அந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் எடுத்து ஒரே ஒரு சின்ன ஸ்கிரிப்லிங் பேட் எடுத்து அதில் நோட் பண்ண ஆரம்பிங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நைட்டு இரவு படுக்க போகும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் படித்து பாருங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அது 2 விஷயம்தான் தோன்றும். ஒன்று கடந்த காலத்தை பற்றி நினைப்புகள், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி விஷயங்கள். உங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னா ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி போகுது, இல்ல எதிர்காலத்தை பத்தி போகுது. உங்க மனம் என்ன பண்ணுதுன்னா ஒண்ணு கடந்த காலத்துல வைக்குது உங்களை, இல்ல எதிர்காலத்துல வைக்குதே தவிர்த்து உங்களை கரெக்டான வந்து நிகழ்காலத்துல வந்து வைக்க மாட்டேங்குது. இதுல இருந்து வெளில வர்றது எப்படி, என்ன பண்ணா இதுல இருந்து வெளில வரலான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சோஷியல் மீடியா பார்க்குறேன், இது பண்றேன், அது பண்றேன், மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேன், டிவி பார்க்குறேன், மியூசிக் கேட்குறேன், ஸோ இதெல்லாம் பண்ணுறேன்னு நானும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சோஷியல் மீடியா, டிவி, சீரியல் அதுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிறோம். நம்ம மனதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த பொழுதுபோக்குக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரமண மகரிஷியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றி கேட்கும் போதோ பேசும்போதோ அதை பற்றி நோட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க, விழிப்புணர்வாய் சாட்சியாக இரு. உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை சாட்சியாக கவனி, நீ அதுக்குள்ளே போய் மாட்டிக்காத. ஒரு பறவை பறக்கணும்னா 2 சைடு பேலன்ஸாக இருக்கணும், 2 ரெக்கையும் இருக்கணும். நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் வாழ்க்கையும் வாழணும், ப்ளஸ் நீங்கள் இந்த ஞானத்து வழியிலையும் வரணும்ன்ட்டு. ஒரு கையில் ஞானத்தை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் வந்து வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்கன்ட்டு சொல்லுவார். அவர் அடிக்கடி சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு நம்ம எவ்வளோ பெரிய மனிதனாக வளர்ந்துருந்தாலும் நம்மளுக்குள்ள நம்ம யாரும் தேடாமல் இருந்தோம்னா அதனுடைய பலன் எதுவுமே இல்லை. ஏன் நம்மளால தேட முடியல அந்த விஷயம்? ஏன்னா நம்ம மனம் என்னும் மக்காத குப்பை, அந்த குப்பைக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிட்டே வரமே தவிர்த்து அதில் இருந்து வெளில போட மாட்டோம். ஒரு மரம் இருக்கு, மரம் பெரிய மரம் மேலே வந்திருக்குன்னா அதோடைய வேரும் அவ்வளோ ஆழமாக கீழே போயிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பேலன்ஸ் பண்ணுறது. சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, என் மனதில் இருக்கிற எண்ணத்தை நான் வட்டி வந்துட்டு கிளியர் பண்ணுறது, நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் மூச்சை கவனிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்காத எண்ணங்கள் வருது, இல்லை பிடிக்காத பாட்டு வந்து டேப் ரெக்கார்டரில் போகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஓட்டுவீங்க, இல்லை ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு அதை ஆஃப் பண்ண தெரிஞ்சதுக்கு நம்ம எண்ணங்களையே ஆஃப் பண்ண தெரியல. ஸோ அதை எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது? அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேயே வந்து அதோடைய கலை இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை, கம்முன்னு விட்டுட்டோம். அது ரொம்ப சிம்பிள். கம்ஃபர்டபுள் பிளேஸில் உட்காருங்க, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, கண்ணை மூடிக்கோங்க, உங்கள் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. உள்ள டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்க, எக்ஸிட் பண்ணுறீங்க, இன்ஹேல் பண்ணுறீங்க, எக்ஸிட் பண்ணுறீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக எப்படி நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரீத் பண்ணுங்க. இது இந்த டைம் தான் உட்காரணும், அந்த டைம் தான் உட்காரணும்னு இல்லை, எந்த டைம்னாலும் உட்காரலாம், ஒரு அரை மணி நேரம். ஸோ இதை நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரீத்தை வாட்ச் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு அந்த எண்ணம்ன்ற ஒரு தடுப்பு நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா உங்களை உள்முகமாக பயணம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சோஷியல் மீடியா,
இல்லை மற்ற எந்த விஷயமே உங்களை வந்து அடிக்ஷனே ஆக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை எந்த கண்ணால பார்க்குறோம் சொல்லுங்க பார்ப்போம்? நார்மல் கண்ணால பார்த்தோமா? ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு பண்றாங்க, ஸோ நம்ம என்ன சொல்றோம்? மனசாட்சி இருக்கான்னு கேட்குறோம். அப்போ மனசை வந்து சாட்சியா வச்சு இருக்கான்னு பாருன்னு சொல்றோம், கரெக்டா? அப்போ இந்த மனசுல நடக்கிற விஷயத்த நம்ம ஏன் சாட்சியா நின்று பார்க்க முடியாது? நம்மளுடைய எண்ணங்களை கடந்தாலே நமக்குள் இருக்கிற இறைவனை பார்க்கலாம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸா இருந்து 1008 குழப்பத்தில் இருக்கோம், பிரச்சனையில இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். நம்ம பசங்க நம்மள வந்து ஹீரோஸா பார்த்து வளர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம வேலைக்கு போறோம், ஸ்ட்ரெஸ், வீட்டில் கத்துறோம், வெளில கத்துறோம், கோபமா இருக்கும், டென்ஷன் ஆகிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பசங்க பார்க்குறாங்க. அப்போ பசங்க மைண்ட்ல வந்து நம்ம என்ன வந்து விதைக்கிறோம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை விதைக்கிறோமா, நம்ம சண்டையை விதைக்கிறோமா, நம்ம பிரச்சனைகளை விதைக்கிறோமா? ஸோ இதை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பசங்க வளரும் பொழுது என்ன விதைஞ்சிருக்கும், அது எவ்வளோ பெரிய விருட்சமா மாறி இருக்கும். அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும்? ஸோ அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல நம்ம எண்ணங்களை கிளியர் பண்ணி அந்த அமைதியான வாழ்க்கையை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு காமிக்கணும். இதுதான் தியானம்னு, இதுதான் வந்துட்டு நம்ம மேல்நிலை அடைய வேண்டிய வழி. நம்ம எண்ணங்களை இப்படி தான் வைக்கணும். எனக்கே எண்ணங்களை வைக்க தெரியலன்னு என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி போய் சொல்லி தருவேன், கரெக்டா? ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம எண்ணங்களை சீர்படுத்தி தேவையில்லாத எண்ணங்களை வந்து வெளியேற்றி ஒரு சாட்சி பொருளாக எடுத்து பார்த்து அது உயர்ந்த நிலைக்கு வந்து வரும்போது நம்ம மனமாகப்பட்டது தெளிவடை. அப்போ நம்மளை பார்த்து வளர்ற பிள்ளைகள், அடுத்த தலைமுறை இதை பார்த்து அவங்களும் வந்து அந்த நிலைக்கு வந்துட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க சிறு வயதிலேயே. ஸோ இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. இதுதான் வந்து உங்கள் மனதை கையாளும் முறை. இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மேல் நிலை அடையும் முறை. இப்போ நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டுறது வந்து மேல்நிலை அடைகிற முறை அல்ல. அது எல்லாமே அவசியம். நான் எதுவுமே அதெல்லாம் அவசியமே இல்லை, எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் மன நிம்மதி, எண்டாவது டே காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு நைட் வந்து உட்காரும் போது அந்த மன நிம்மதி, சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கு? நம்மளே விரல் விட்டு எண்ணலாம், நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். ஈவினிங் வந்து தான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ டென்ஷனாக வரும், காலிலேருந்து வேலையில் எவ்வளோ டென்ஷனாக வரும், எவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறோம், எவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிறோம், எல்லாமே இருக்கு. ஸோ இதை யோசிங்க. நீங்களே உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. உங்கள் மனதில் வர எண்ணங்கள் வரும்பொழுது உங்கள் மூச்சை கவனிங்க. மூச்சின் ரிமோட்டை எடுங்க, ஆப்ரேட் பண்ணுங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கே நிறைய மாற்றம் வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. அன்பே சிவம், மனமே குரு. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.